அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய வேளையிலே உங்கள் மத்தியில், அதாவது இந்த தேசத்தின் நாளைய தூண்கள் நீங்கள், உங்கள் மத்தியில் என்னை பேசுறதற்கு அழைப்பு விடுத்த அதாயி அரபிக் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், எனது இனிய நண்பர் அப்பாஸ் மந்திரி மாமா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அப்பாஸ் மந்திரி மாமா சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனையில நான் பெரிய வேலை செய்யல, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கடமையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். கடவுள் எல்லாத்திற்கும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாரு. நம்ம இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம்னா அதற்கான ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நம்ம உள்ளூர உணர ஆரம்பிக்கணும். நம்ம இந்த இந்த உலகத்துல எல்லாருக்குமே முக்கியமானவங்க தான். யாரு முக்கியமானவங்க இல்லாதவங்க கிடையவே கிடையாது. செய்யும் தொழிலை வச்சோ அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சோ யாரும் பாகுபாடு பார்க்க முடியவே முடியாது. ஏன்னா இப்ப நீங்க அரபிக் கல்லூரியில இருக்கவங்க, உங்களை விட எனக்கு இன்னும் புதுசா நம்ம குரான்ல கடவுள் சொன்னது தெரிய போறது இல்லை. இருந்தாலும் சொல்றேன், சரா அல் ஹிஜாரத்துல மொத்தம் 18 வசனங்கள் இருக்கு. அதுல 13வது வசனத்துல இறைவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன். உங்களை ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் தான் இந்த உலகத்துல உங்களை படைத்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களை சமூகத்துல பாகுபாடாகவும் பல இனங்களாகவும் நான் படைத்திருக்கிறேன். ஏன்னா நீங்க அதெல்லாத்தையும் கடந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகவே படைத்துள்ளேன். இதுதான் நம்மளோட கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது இது உலக பொதுமுறையா இருக்க நூல் மட்டும் எல்லா நூல்கள்லையுமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நம்ம எல்லாருமே வேற வேற ஆட்களாக இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம ஒருவரை ஒருவர் சகோதரத்துவமாக பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் இந்த வேலையை பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் 2 விஷயம் அந்த தம்பிக்கு பேசினாங்க. காலமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லாரையும் கூட்டத்தோட இருக்கப்ப நம்ம யாரும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. நமக்கு நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்கணும். சூழ்நிலைகள் நீ யார் என்பது உருவாக்க வேண்டியதில்லை, சூழ்நிலையை நீ உருவாக்கணும். அப்படின்னாதான் இந்த உலகத்துல நம்ம மேல வர முடியும். இப்ப இந்த 2 விஷயத்திலையும் நான் சிறு வயதுல இருந்தே என்னோட அனுபவமும் நான் பட்ட அனுபவமும் என்னை சுத்தி இருந்த சமுதாயம் தான் நான் இன்னைக்கு யார் என்பதை உருவாக்கி இருக்கு. அந்த சூழ்நிலையை உருவாக்குறப்ப அதற்கான முக்கியமான ஹார்ட் ஒர்க் நான் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப காமராஜர் பத்தி பேசினாங்க. அந்த காமராஜர்னால பயன்பெற்றதுல நானும் ஒருவர். நான் பிறந்தது விருதுநகர்ல. ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் குடும்பத்துலதான் நான் பிறந்திருந்தேன். எங்க அப்பா ஒரு போலீஸ்ல கொஞ்சம் ரொம்ப நேர்மையான போலீஸ். அதனாலேயே தமிழ்நாடு முழுவதும் அவர் போகாத மாவட்டமே கிடையாது. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும், சார் இந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு உகந்ததல்ல, நீங்க எங்க டிரான்ஸ்ஃபர் சொல்லுங்க, நாங்க அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஆனாலும் என் படிப்பு கிடக்கூடாதுன்றதற்காக நாங்க எங்க வீட்டை எங்க அப்பா விருதுநகர்ல வச்சுட்டு ஒவ்வொரு ஊராக அவர் அலைஞ்சிக்கிட்டே இருந்தாரு. விருதுநகர்ல இருக்கிறப்ப நான் படிச்ச ஸ்கூல் காமராஜரால் நிறுவப்பட்ட சத்திரிய வித்யாசாலை மேல்நிலை பள்ளியில தான் நான் படிச்சிருந்தேன். தமிழ் மீடியம் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூலோட மோட்டோ என்னன்னு கேட்டீங்கன்னா, புண்ணியம் கோடி ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு ஏழையை படிக்க வைக்கிறது அவ்வளவு புண்ணியம் அப்படிம்பாங்க. ஏன்னா ஏழைக்கு அவ்வளவு சமுதாயத்துல இருக்க கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். காசு இருக்கவனுக்கு அதை பத்தி ஒரு கவலை இருக்காது. நமக்கு கஷ்டப்படுறவனுக்கு தான் இது 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 எவ்வளவு கடினம் என்பது நமக்கு தெளிவாக புரியும். அப்ப நாங்க அப்படி இருக்கப்ப நாங்க இருந்த வீடு மாமா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் பேச சொன்னதுனால பேசுறேன். 10க்கு 10 வீட்டுல தான் நாங்க இருக்கோம், காம்பவுண்ட் வீட்டுல தான் இருக்கோம். எனக்கு முடியாம போகுது. பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபியின் முதல் அறிகுறி தாக்குதல் அப்படின்றாங்க. மருந்து வாங்கணும். அரசு மருத்துவமனையில தான் எங்க அம்மா என்னை தூக்கிட்டு போய் மருந்து வாங்குறாங்க. அதுல பட்ட கஷ்டங்கள், இன்னல்கள், வரிசையில நிக்கணும். ஒரு மருத்துவர் பேசுவாரு, ஒரு மருத்துவர் பேச மாட்டாரு. இருந்தாலும் அப்ப அன்றைய காலகட்டத்துல ஒரு மருத்துவர் நல்லபடியா எனக்கு சிகிச்சை அளித்து என்னை பார்த்ததுனால அதுல இருந்து நான் நல்லபடியா குணமடைந்து வந்தேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறப்ப இந்த ஒரு மருத்துவர் மட்டும் இவ்வளவு நல்லா பார்த்திருக்காரு,
நீயும் நாளைக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்றத எங்க அம்மா சொல்லி வளர்த்தாங்க. அதற்கு உறுதுணையாக நிறைய ஆசிரியர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா காலம் பொன் போன்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, நமக்கு வந்து அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி நம்ம மேல வராட்டி இந்த சமுதாயம் நம்மளை கீழே தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். போட்டி இருக்க உலகம்தான். நாளைக்கு நீ யாரு என்பதை வந்து நீ கண்டிப்பா தீர்மானிக்கக்கூடிய பருவத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க. போட்டி தேர்வுகள் ஏராளம் இருக்கு. நம்ம சமுதாயத்துக்கு சேவை பண்ணணுமா, ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஆள் வாங்க, நம்மளால கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுத்த முடியும். இந்த சூழல்ல நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு வர்றப்ப நிறைய இடங்கள்ல உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கோம். அந்த அந்த ஒவ்வொரு உதாசீனத்தையும் நம்ம வந்து படிக்கல்லாக மாற்றணும். நம்ம தோற்று போயிட்டோம், நம்மளை வந்து இவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க, என்ன நம்ம இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, அது மாதிரி எண்ணங்கள் என்னைக்குமே இருக்கக்கூடாது. நம்ம இப்ப நான் பள்ளி பருவத்துல இப்ப படிச்சுட்டு இருந்தப்ப என்ட்ரன்ஸ் இருந்தது, நுழைவுத் தேர்வு இருந்தது. நுழைவுத் தேர்வுக்கு வந்து நம்மளை தயார் பண்ணிக்கிறணும்னா தனியா வந்து +1 +2 படிக்கிறப்பே வந்து அந்த பாடங்களுக்கு தனியாக டியூஷன் போகணும். அப்படி நான் டியூஷன் போறப்ப அந்த விருதுநகர் நகரத்திலே சிறந்த ஆசிரியர்கள் யாரு அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சில ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் போறப்ப நீ உங்க அப்பாவை அழைச்சிட்டு வந்திருப்பான்றாங்க. நான் எங்க அப்பாவை அழைச்சிட்டு போறேன். சார், இந்த டியூஷனுக்கு உங்க பையன் வந்து உகந்தவர் கிடையாது, நாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறது கிடையாது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை நாங்க இங்க சேர்க்கறது கிடையாது, ரிசல்ட் வந்து நாங்க கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன், அதனால கோச்சுக்காம நீங்க வேற இடத்துல பாத்துக்கங்கன்றாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஊண்டிங்கா இருந்தது. ஏன் தமிழ் மீடியத்துல படிச்சவங்க எல்லாம் மேல வரக்கூடாதா, இந்த சமுதாயம் அப்படிதான் நம்மளை பாக்குதா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப கோபம் இருந்தது. அதே நேரத்துல ஒரு விவேகம் இருந்தது, நம்ம எப்படினாலும் படிச்சு வந்துடணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல எனக்கு உதவுனவங்க வந்து திரு ஷேக் சார் அவர்கள், திரு இப்ராஹிம் சார் அவர்கள். 2 பேருமே அரசு பள்ளியில ஆசிரியர்கள் தான். ஷேக் சார் அவர்கள் வந்து கணித ஆசிரியர், இப்ராஹிம் ஆசிரியர் வந்து பயாலஜி உயிரியல் ஆசிரியர். 2 பேருமே வந்து எனக்கு தாய் தந்தைக்கு அடுத்தா நான் பார்ப்பேன் அவங்கள. 2 பேருமே வந்து அவங்க வந்து அவங்களோட நேரத்தை முழுமையாக என் மீது செலவிட்டார்கள். அந்த வருடத்துல ஸ்கூல்ல பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட், என்ட்ரன்ஸ்லயும் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் மார்க். இதெல்லாம் யாரை போய் சேரும்னா என்னை உருவாக்கிய அந்த இருவர் வந்து அவங்க வந்து ரொம்ப எனக்காக டெடிகேட்டடா எல்லாம் பண்ணாங்க. பெருநாள் அன்னைக்கும் என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, காலைல உட்காந்து நான் டெஸ்ட் எழுதணும், எழுதிட்டு தான் நான் போகணும். அந்த அளவு வந்து நம்ம ஒரு சமுதாயத்துல நம்ம மேல வர்றதுக்கு இவ்வளவு தடைகள் இருக்கு. இந்த தடைகளை மீறி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இந்த தடைகளை மீறி நம்ம வந்தாலும் நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த கஷ்டத்தை இன்னொரு உயிர் படக்கூடாதுன்றதை நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் இந்த சமுதாயத்துல நிறைய மாற்றங்கள் நம்மளால உண்டு பண்ண முடியும். இப்ப இவர் சொன்ன மாதிரி நான் ஒரு கஷ்டமான இடத்துல இருந்து வரணும்னாலும் நம்மளால கண்டிப்பாக முடியும். நமக்கு தேவை வந்து வில் பவர், முயற்சி, விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல கடவுள் என்னைக்குமே வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குறாருன்னா அதற்கான தீர்வையும் கொடுப்பாரு. அந்த தீர்வை நம்ம பிடிச்சு போனாலே போகும். நம்பிக்கை என்னைக்கு விடாதீங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, நல்ல உங்க மேல நம்பிக்கை வைங்க, நல்லது நடக்கும்னு நினைங்க. நீங்க தான் சமுதாயத்தை நாளைக்கு மாற்ற போறீங்கன்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும். கண்டிப்பாக அந்த மாற்றத்தை வந்து உலகுக்கு உங்களால கொடுக்க முடியும். இங்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். ஏன்னா நான் இங்க வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருந்தும் நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் மிக நன்றி. தேங்க்யூ.